நான் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம்னா ஓகே. எடுத்துட்டு நம்ம ஒரு அவார்ட் செக்மெண்ட் வைக்க போறோம். இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு வேமா செட் செட் செட்னு போற மாதிரி. அண்ணா ஸோ இது வந்து ஜெயச்சந்திரனோட செலிபிரிட்டி அவார்ட்ஸ்னா. ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 10 கேட்டகரி சொல்ல போறேன். இந்த 10 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வேகமா இவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பெஸ்ட் குக். தலை. அப்படியா? அஜித் சார். சாப்பிட்டுருக்கீங்களா உங்க? கண்டிப்பா சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் சார். வேதாளம் படத்துல நான் நடிக்கிறப்ப சார் குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது அவருக்கு ஒரு பெரிய ஹாபிட். அது சமைச்சு எல்லாத்தையும் நல்ல சாப்பிட விட்டு அவரை பார்க்கணும். சூப்பர்ண்ணா. ஐகானிக் வாக். அவங்க வந்து நடக்கிறது வந்து ஸ்கிரீன்ல எல்லாருமே நல்ல ஸ்டைலா கெத்தா நடக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்கிரீன் இல்ல கேமராவே இல்லாதப்பமுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாக் வந்து அவங்க கிட்ட செம்மையா இருக்கும். அவங்க நடக்கிறதே செம்மையா இருக்குப்பா அப்படின்னு நினைச்ச ஒரு விஜய் சார். விஜய் சார் சூப்பர். மூணாவது வந்து ஃபாஸ்ட் ஈட்டர். வேகமா சாப்பிடுவாங்க. கேமராமேன் வேல்ராஜ் சார். வேல்ராஜ் சார் எப்பவுமே பிளைட் பிடிக்க போற மாதிரியே தான் சாப்பிடுவார். எப்பவுமே அதாவது ஒரு ரைஸ் போட்டேன்னா அந்த குழம்பு துறைக்கான வெயிட் பண்ணணுமா இல்லையா, ரைஸை போட்டு அவ அடுத்து குழம்பு ஊற்ற எனக்கு சாப்பிட்டு முடிச்சு விடுவாங்க. எது வேற வைங்க வைங்க அதை வச்சுட்டு அடுத்து இருக்கிறப்ப திருப்பி சாப்பிட்டு முடிச்சிருவாரு. அவ்வளோ ஃபாஸ்ட். நாங்க கூட எல்லாரும் சொல்லுவேன், தம்பி நீ மொத்தமா ப்ரொடக்ஷன் சொல்லுவ, மொத்தமா சட்டியில போட்டு குண்டால போட்டு கலக்கி ஊத்தி இருப்பா அவர்கிட்ட சாப்பிட்டுக்குருவாரு அப்படின்னு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், அநியாயத்துக்கு ஃபாஸ்ட். விடுதலை கேமராமேன் ஆமா வேல்ராஜ் சார் அவருக்கு. நாலாவது வந்து ஹிடன் டேலண்ட். இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. அந்த உலகம் வந்து இன்னும் ஃபுல்லா பார்க்கல. அதை சீக்கிரமா பார்த்துருவாங்க. இன்னும் பெருசா வர இப்பவுமே ஒண்ணு இருக்கலாம், பட் இன்னும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வர போறாங்க அப்படின்னு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு வினோத் ராஜ் கொட்டுக்காளி டைரக்டர். சூப்பர்ண்ணா. கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இடத்துக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாண்ணா. அஞ்சாவது வந்து த இங்கிலீஷ் அவார்ட். நிறைய இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மொத்த ஹீரோயின்களுக்கும் கொடுத்துடலாம். சென்னை ஏர்போர்ட்ல கால் வச்சிருந்து ஃபுல் இங்கிலீஷ் தான் பறக்கும். ஆறாவது வந்து நாப்ஸ்டர் அவார்ட். எவ்வளவு டைட்டான ஸ்கெடியூல் இருந்தாலும் வேகமா அந்த குட்டி குட்டி பவர் நாப்பும்பாங்கல்ல, வேகமா போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துருது, அந்த மாதிரி இருக்கிறது. விமலை சொல்லுவேன். விமல் சூப்பர். கொஞ்ச நேரம் கிடைச்சா லைட் டக்குன்னு தூக்கிட்டு வந்துருவாரு. எனக்கு உங்க 2 பேர் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். பர்சனலா நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். நண்பன் விமலு எப்படி ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு விமலு சேது மாமா நாங்க 3 பேருமே பழக்கம். அவங்க வந்து இன்னும் விமலு இன்னும் ரொம்ப க்ளோஸ். சூப்பர். அற்புதமான நான் எப்படி விஷால் சாரை சொன்னோம், எந்த கல்லங்கோடும் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு அது மாதிரி விமல். சூப்பர். கேட்ட அடுத்த செகண்ட் வந்துடுறாரு. என்ன தப்போ ரைட்டோ எந்த ஒளிமறைவும் இருக்காது. கொஞ்சம் கேப் கிடைச்சா லைட்டா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்து பாப்பல ஜம்முன்னு. ஏழாவது வந்து மீம்ஸ்டர். நிறைய மீம்ஸ்ல தான் பேசுங்க. மீம்ஸா ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும். சில நேரத்துல தம்பி சதீஷ் பண்ணுவாப்புல. அத ஏதாவது ஒண்ணு ஃபார்வர்டு வந்ததை சும்மா அனுப்பிச்சு விட்டு உங்களை ஜாலி பண்ணுவாப்புல சதீஷ். ஓகே. எட்டாவது வந்து ஜக்லர். ஒரே நேரத்துல பல வேலைகள் சட் சட் சட்னு பண்ணிருப்பாரு. ஒரே நேரத்துல நடந்துட்டு இருக்கும். மல்டி டாஸ்க். ஆரியா டார்லிங் சொல்லலாம். ஆமா நிறைய ஒர்க் இருக்கு அவருக்கு. அவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஓனர்னு கேள்விப்பட்டேன், ஒரு ஆக்டர்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து ஃபிட்னஸ் குள்ள வந்து இருக்காங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க. ஏங்க அதெல்லாம் கொடுமை, வன்கொடுமைக்கு. ஒரு மனுஷன் என்னன்னு இப்ப இந்த வேர்ல்டுல ஏதோ ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடக்குது, அதுல எல்லாம் ஐகான் சொல்லுவாங்க, ஐகான் சொல்றாங்க ஏதோ ஒரு அந்த இதுக்குது. போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஓடணும். அந்த ட்ரையாத்லான் நிறைய ஸ்விம் பண்ணணும், அப்புறம் ஓடணும், சைக்கிள் ஓட்டணும். ஃபர்ஸ்ட் ஓடணும், அப்புறம் சைக்கிள் போகணும், அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணணும், திருப்பி ஒரு 80 கிலோமீட்டர் திருப்பி பண்ணணும். இப்படி நான் ஸ்டாப்பா பண்ணும் மனுஷனா. நான் ஸ்டாப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க 80 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணுமா, 2 கிலோமீட்டர் ஓடணும், 5 கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணணும், அடுத்தது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அது நடிப்பு, தயாரிப்பு, ஹோட்டலு, நிறைய பிசினஸ் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. வீட்டுக்கே தெரியாம வச்சிருக்காப்புல. இன்னும் நிறைய பிசினஸ் இருக்குது. ஆமா. ஆரியா டார்லிங். அடுத்து வந்து லாஸ்ட் 2க்கு வந்தாச்சு. மாஸ்டர் மைண்ட்.
செம்ம தெளிவான மூளை, என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும், தெளிவா எய்ம் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஒரு பர்சன், நல்ல மூளை, நல்ல நல்ல ப்ராப்பர் நாலேஜ். எஸ்கே சொல்லுவேன். எஸ்கே எஸ்கே அவங்க வந்து இல்ல யோசிச்சு எந்த ஒரு விஷயமா தெளிவா என்ன பண்ணு யோசிச்சு பண்ணுவாப்ல. ஆமா. எஸ்கே தான். 10th வந்து ஆல்ரவுண்டர்னா, எல்லாத்துலயும் மாஸ் பண்ணக்கூடிய ஒரு, எல்லா டைப் ஆஃப் ஒர்க்லயும் மாஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆள். தனுஷ் சார் ஆல்ரவுண்டர்னா பொருத்தமான ஆள். உனக்கு எக்ஸ்ட்ரானரி நடிகன், எக்ஸ்ட்ரானரி நடிகன், பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நடிகன். அப்புறம் பிளஸ் அவ்வளவு திறமை, டைரக்ஷன், ரைட்டரு, கவிஞர், பாடகர், தயாரிப்பாளர், எல்லாத்துலயுமே ரொம்ப தெளிவா ஆடியன்ஸ் பல்ஸ் புரிஞ்சு பண்ணக்கூடியாரு. இவ்வளவு பிஸியும் தொடர்ந்து நடிக்கிறார், தொடர்ந்து டைரக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு, கிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா வந்து தனுஷ் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட நிறைய செய்யக்கூடிய வேலைகள் இவ்வளவு இது பண்றது அப்படியே கமலஹாசன் சார் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு தோணும் உண்மை அவுட் சைட் தமிழ்நாட்டை தாண்டி சினிமாவை கொண்டு போறதா இருக்கு, பாலிவுட்லயும் பாக்குறதா இருக்கு. கமல் சாரோட நிறைய கேரக்டரிஸ்டிக். கரெக்ட், எக்ஸாக்ட், கரெக்ட். அது இங்க மட்டும் இல்லாம அடுத்தடுத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம படத்தை ஒரு ஆக்டரா நம்ம தமிழ் அப்படின்றத அவர் கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. தனுஷ் சார் சூப்பர். ஒரு 2-3 கொடுக்கலாம், 2-3 கொடுக்கலாம். சூப்பர்.